ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம பிட்காயினோட அப்டேட், அதுக்கப்புறமா ஆல்ட்காயின்ஸோட அப்டேட் பார்க்கலாம். நிறைய பேர் கேட்குறீங்க, என்ன ப்ரோ ஆல்ட்காயின்ஸ் இவ்வளோ டம்ப் ஆகுது, ரெக்கவர் ஆகுமா ஆகாது, ஆல்ட்காயின்ஸ் நடக்குமா அப்படின்னு நிறைய கொஸ்டின் கேட்குறீங்க. நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பிட்காயினோட அப்டேட் பார்க்கலாம். பிட்காயினோட ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா என்னோட பயாஸ் வந்து புல்லிஷ் தான். மினிமம் டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த புல் ரனில் $1,27,000 மேலே போகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். மினிமம் $1,27,000, அதிகபட்சமாக $1,90,000, $95,000, $2,00,000 ரேஞ்சுக்குள்ளாடி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். இந்த இடத்துல போய் இந்த புல் ரன் முடியும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். நான் பிட்காயினை ப்ரெடிக்ட் பண்ணும்போது வெறும் பிட்காயின் சார்ட் வச்சு மட்டும் ப்ரெடிக்ட் பண்ண மாட்டேன், நிறைய கன்ஃபர்மேஷன் பார்ப்பேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டும் பிட்காயினும் பார்த்தீங்கன்னா ஜோடியாக தான் போவாங்க. எப்போவுமே மோஸ்ட்டாக ஜோடியாக தான் போவாங்க. நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது தெரியும். இப்போ பிட்காயின் சார்ட் எடுத்துருக்கேன். மேலே இருக்கிறது US 100, கீழே இருக்கிறது பிட்காயின். லாஸ்ட்டு பியர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா US மார்க்கெட் கீழே வந்திருக்கும், சேம் டைமில் வந்து பிட்காயினும் கீழே வந்திருக்கும். பிடிசி மேலே போகும்போது யூஎஸ் மார்க்கெட்டும் மேலே போயிருக்கும். இப்போ இந்த இடத்துல பிடிசி டம்ப் ஆகும்போது யூஎஸ் மார்க்கெட்டும் டம்ப் ஆகிருக்கும். இப்போது பிட்காயினை மேலே போகுது, யூஎஸ் மார்க்கெட்டும் மேலே போகுது. இப்படி வச்சு பார்க்கும்போது யூஎஸ் மார்க்கெட் மேலே போகிற மாதிரி இருக்குது, பிட்காயினும் இப்போ மேலே போகிற மாதிரி தான் இருக்குது. எல்லாம் வச்சு பார்க்கும்போது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. பிட்காயின் மேலே போகுது அப்படிங்கிறத வந்து காமிக்குது. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் பிட்காயின் வந்து மேலே போகுது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெளிவாக தெரியுது. ஓகே, இப்போது அடுத்த வாரம் இல்லை அடுத்த வாரத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கன்னு பார்த்தாச்சுன்னா டம்ப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. நான் $1,08,000 இருக்கும்போது நம்ம டெலிகிராம் சேனலில் சொல்லியிருந்தேன் பிட்காயின் வந்து டம்ப் ஆக போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அந்த டம்ப் வந்து நடந்துகிட்ருக்கு. என்னோடய ஃபஸ்ட்டு டார்கெட் பார்த்தீங்கன்னா $1,500, இந்த ரேஞ்ச் $1,00,000 இந்த ரேஞ்சுக்குள்ளாடி வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். இந்த இடத்த டேப் பண்ணிக்கிட்டு ஒரு 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் ஒரு அப் ட்ரெண்ட் கிடைக்குதான்னு பார்க்கணும். கிடைச்சின்னா இந்த இடத்துல இருந்து மேலே போக ஸ்டார்ட் ஆகும். இல்லை அந்த அப் ட்ரெண்ட் கிடைக்கல அப்படின்னா அதுக்கு அடுத்த டார்கெட் பார்த்தீங்கன்னா $92,000 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன் அதிகபட்சமாக. இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு பிட்காயின் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. இந்த டவுன் ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து இந்த 1,00,000, 1,500 இந்த ரேஞ்ச் தான். ஒருவேளை இப்போ இருக்க இடத்துல இருந்தே ஒரு அப் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னா நான் கண்டிப்பாக டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுவேன். அப் ட்ரெண்ட் ஆகிறதுன வாய்ப்பு கம்மி தான். ஒருவேளை அப் ட்ரெண்ட் ஆச்சுன்னா கூட நான் டெலிகிராம் சேனல் வந்து அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. இனி நம்ம ஆல்ட்காயின்ஸ் பற்றி பார்ப்போம். நிறைய பேர் கேட்டாங்க, ப்ரோ என்ன ப்ரோ ஆல்ட்காயின்ஸ் எல்லாம் இன்னும் இவ்வளோ டம்ப் ஆகுது, ஆல்ட்காயின்ஸில் நடக்குமா நடக்காதா, என்ன தான் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்கிறேன். என்னோடய எதிர்பார்ப்பு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். ஆல்ட்காயின்ஸ் நடக்கும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். இப்போ நிறைய பேர் ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா ஆல்ட்காயின்ஸ் எல்லாம் முடிஞ்சாச்சு, அவ்வளோதான், எல்லாம் செல் பண்ணிட்டு வெளில போயிருங்க, இந்த மாதிரியெல்லாம் நான் சில விஷயங்கள் பார்த்தேன். நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் ஆல்ட்காயின்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அதுக்கான ரீசனுமே வந்து நிறைய இருக்குது. ஃபஸ்ட்டு பிட்காயின், சாரி எத்தீரியம் பார்த்தீங்கன்னா 2021 புல் ரனில் போன ஹையே வந்து இதுவரைக்கும் போகலை. நமக்கே தெரியும், ஒரு ஆல்ட்காயின்ஸ் நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எத்தீரியம் வந்து மேலே போகும்போது தான் ஒரு ஆல்ட்காயின்ஸே நடக்கும். இப்போது சொலானா, பிஎன்பின்னு சொல்லிக்கிட்டு ஓரளவு டாப்பில் இருந்தால் கொஞ்சம் காயின்ஸ் எல்லாம் மேலே போயிருந்து. ஆனால் எத்தீரியம் வந்து மேலே போகலை. எத்தீரியத்தை வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா இந்த ஆல்ட்காயின் சீசனுக்காக நேர்ந்துவிட்ட ஆடு மாதிரி பார்க்குறேன். இந்த எத்தீரியம் மேலே போகும்போது தான் ஆல்ட்காயின்ஸ் நடக்கும். அதுக்காகவே இந்த எத்தீரியத்தை வந்து நேர்ந்து விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறேன். ஏன்னா எத்தீரியத்தை வந்து $4,000 வரைக்கும் கொண்டு போனாங்க. அதோட ஹை பார்த்திங்கன்னா $4,000 பக்கம் வருது. இவ்வளோ தூரம் $4,000 வரைக்கும் கொண்டு போன வேல்ஸ்னால ஈஸியாக இந்த இடத்துக்கு கொண்டு போயிருக்கலாம் $5,000. ஏன் வந்து இந்த $5,000 போகலை அப்படின்னா இந்த ஆல்ட்காயின் சீசனுக்காக இதை வந்து நேர்ந்து விட்டுருக்காங்க. கண்டிப்பாக எத்தீரியம் மேலே போகும்போது ஆல்ட்காயின் சீசன் நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். ஒருவேளை டிலே ஆகலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். இப்போ நம்ம வந்து Q3, Q4 நம்ம ஆல்ட்காயின் சீசன் நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். ஒருவேளை இதை கொஞ்சம் மேனிப்புலேட் பண்ணி ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் டிலே பண்ணி ஒருவேளை 2026 கொண்டு போனாலும் போவாங்க, அந்த மாதிரி தோணுது. எனக்கு அது கரெக்டாக தெரியலை. ஆனால் ஆல்ட்காயின் சீசன் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். நான் இப்போ சொல்கிறது எல்லாமே என்னோட ஒரு ப்ரெடிஷன் தான். இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு வந்து நான் வந்து இந்த Q3, Q4 வந்து ஒரு ஆல்ட்காயின்ஸ் நடக்கும். பிட்காயினோட ஹை வந்து Q4 முடியும். இப்போ வரைக்கும் இதுதான் நான் எதிர்பார்க்குறேன். ஒரு வேளை தான் டிலே ஆகலாம் அப்படின்னு சொல்கிறேன். யாரும் வந்து பயப்பட வேண்டாம். போக தான் வந்து நமக்கு தெரியும். ஏன்னா ஒரு ஆல்ட்காயின் பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு 2 மாதத்தில் முடிஞ்சிடும். 2 மாதம் கூட இருக்குமான்னு தெரியல. ஒரு 1.5 மாதம், 1 மாதம், 2 மாதம் இவ்வளோ தான். பிட்காயின் டாமினன்ஸ் வந்து தாறுமாறாக டம்பாக ஸ்டார்ட் ஆகும். அந்த டைமில் ஆல்ட்காயின்ஸ் எல்லாம் வந்து பறந்து மேலே போகும். ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்த 2017, 2021 நடந்த புல் ரன் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஆனால் இப்போ நடக்கிறது வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா இப்போ வந்து
ஒரு புல் ரன் நடக்கிறதுக்கு முன்னாடியே காயின்லாம் ஓரளவு மேலே போய் கொஞ்சம் அப்படி ஒரு இடத்துல போய் ஸ்டேபிளாக நிற்கும். கரெக்டாக ஆல்ட் காயின்ஸ் நடக்கும்போது எல்லாம் பறந்து மேலே போயிடும். ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா இவ்வளோ டைம் ஆன அப்புறமாவும் ஆல்ட் காயின்ஸ் எல்லாம் ரொம்ப கீழே இருக்குது. 2021 இருந்த சுச்சுவேஷன் மாதிரி இப்போ இல்லை, டோட்டலாக வித்தியாசமாக இருக்குது. பார்க்குறதுக்கே புதுசாக இருக்குது. நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் பார்க்கும்போது புதுசாக தான் இருக்குது. இப்போது லாஸ்ட்டு 2 வாரத்தில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக எல்லா காயினுமே அப் ட்ரெண்ட் ஆச்சு. ஒரு வீக்லி டைம் ஃப்ரேமில் வந்து அப் ட்ரெண்ட் ஆச்சு. கேடிஏ கூட இந்த இடத்துல அப் ட்ரெண்ட் ஆகுது, ஆனால் திரும்ப கீழே வருது. இதுக்கு முன்னாடி 2 வாட்டி நமக்கு கேடிஏல வந்து வீக்லி அப் ட்ரெண்ட் ஆச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட் ஆகுது, கேடிஏ மேலே போகுது. அப்போ இதுதான் ஒரு ஆல்ட் காயின் சீசன் தொடங்கியாச்சு அப்படின்னு நினச்சோம். ஆனால் அப்படியே மேனிப்புலேட் பண்ணி நம்மளை வந்து ஏமாற்றிட்டாங்க. ஓகே, செகண்ட் டைம் வந்து திரும்பவும் வந்து ஒரு வீக்லி டைம் ஃப்ரேமில் அப் ட்ரெண்ட் ஆகுது. ஒரு ஆல்ட் காயின் சீசன் நடக்கிற மாதிரி மேலே கொண்டு போனாங்க, அப்படியே ஏமாற்றி திரும்ப கீழே வந்துட்டாங்க. ஆனால் இந்த வாட்டியும் கரெக்டாக கேடிஏ வந்து அப் ட்ரெண்ட் ஆகுது. ஆனால் ஒரு ஏமாற்ற கூட இல்லை, ஸ்ட்ரைட்டாக அப்படியே கீழே கொண்டு வராங்க. இந்த இடத்துல நாங்கள் ஈஸியாக எதிர்பார்த்தேன் மேலே போயிடும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தேன். ஆனால் கீழே வருது. ஆனால் இப்போவும் நான் வந்து இந்த லோ வரதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி தான் கேடிஏ. இந்த இடத்துல இருந்தே மேலே போகிறது தான் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. இதுக்கு மேலேயும் கீழே வருது அப்படின்னா டோட்டலாக நம்ம கையில் எதுவுமே இல்லை. 2021 நம்ம பார்த்த மாதிரிலாம் இனி இதை வச்சு ப்ரொடிக்ட் பண்ணிகிட்டு இருந்து ஒரு யூஸ் தான் இல்லை தான் அப்படி தான் சொல்லுவேன். நான் எதை மீன் பண்ணி பேசிட்டேன் அப்படின்னா, நம்ம இந்த டைமு இந்த டேட்டெல்லாம் வச்சுருக்கோம்ல, 2021 இப்படி நடந்துச்சு, அதனால் இந்த வாட்டியும் அப்படி நடக்குன்னு சொல்லிக்கிட்டு அதை தான் மீன் பண்ணுறேன். ஆனால் கண்டிப்பாக ஆல்ட் காயின் சீசன் நடக்கும் அப்படின்னு சொல்கிறத நம்புகிறேன். ஒரு வேளை டிலே இருக்கிறேன், அதுதான் என்னோடய கருத்தாக இருக்குது. நான் இதில் கேடிஏ சார்ட் வச்சு உங்களுக்கு சொல்லியிருப்பேன். மோஸ்ட்டாக எல்லா காயினோட சார்ட்டுமே இப்படி தான் இருக்கும். மேலே போய்கிட்டு ஏமாற்றி கீழே வந்திருக்கும், இப்படி தான் இருந்திருக்கும். இப்போ பிட்காயின் டாமினன்ஸ் பற்றி பார்க்கலாம். பிட்காயின் டாமினன்ஸ் பார்த்திங்கன்னா வீக்லி டைம் ஃப்ரேமில் வந்து ஒரு சூப்பராக ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட ஒரு சிஎஸ்டி ஃபார்ம் ஆகிருந்து. நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் இது கீழே போயிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஆனால் நடந்தது என்ன அப்படின்னா, இந்த வீக்லி எஃபிஜியில் டேப் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து மேலே போகுது. நான் ஒரு 99% என்ன எதிர்பார்த்தேன்னா, இதுதான் பிட்காயின் டாமினன்ஸோட ஹை, இதுக்கு மேலே போகாது, கீழே தான் போயிடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். ஆனால் கரெக்டாக இந்த வீக்லி எஃபிஜி டேப் பண்ணிக்கிட்டு அப்படியே மேலே போகுது. பிட்காயின் டாமினன்ஸ் வந்து 100% கீழே தான் போக போகுது அப்படின்னு சொல்லி நம்ம இன்னும் ஸ்ட்ராங்காக நம்பணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த வீக்லி எஃபிஜிஏ கீழே வந்து பிட்காயின் டாமினன்ஸோட ஒரு வீக்லி பாடி க்ளோஸ் வந்து வைக்கணும். அந்த கேண்டில் க்ளோஸ் வச்சா தான் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு 100% கீழே தான் போகுது அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்க முடியும். பார்க்கலாம், நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ வந்து கரெக்டாக தெரியல, ஒரு மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, ஒரு 50% மேலே போகும், ஒரு 50% கீழே போகும், அந்த மாதிரி இருக்குது. கரெக்டாக ஒரு ஐடியா இல்லாமல் இருக்குது. போக போக கிடைக்கிற டேட்டா வச்சு நம்ம வந்து ப்ரொடிக்ட் பண்ணிப்போம். ரொம்ப ஸ்ட்ராங்காக 100% நம்பணும் அப்படின்னா இந்த வீக்லி எஃபிஜி தான். இந்த எஃபிஜியை கீழே வந்து ஒரு பாடி க்ளோஸ் வைக்கணும், அது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதான். நீங்கள் கீழே பார்த்தா கூட தெரியும், இந்த வீக்லி எஃபிஜி இருக்கும், இந்த இடத்த டேப் பண்ணிக்கிட்டு பாருங்கள் அப்படியே மேலே போயிருக்கும். திரும்ப இப்போ இந்த வீக்லி எஃபிஜியை டேப் பண்ணிக்கிட்டு தான் இந்த மேலே போயிட்டுருக்கு. ஆல்ட் காயின் சீசன் நடக்க வேண்டிய டைமும் நெருங்கியாச்சு. ஆனால் பிட்காயின் டாமினன்ஸ் இப்படி போயிட்டுருக்கு. நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். நம்ம இவ்வளோ மாதங்கள் வருஷங்கள்னு சொல்லிக்கிட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்சம் மாதம் கூட நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக வந்து நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்புவோம். இதோட இந்த வீடியோ முடிக்கலாம். நான் சொல்கிறதுல உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். நான் இதில் வீடியோவில் சொன்ன எல்லா விஷயமும் வந்து என்னோட ஒரு கருத்து, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்த விஷயங்கள், படித்த விஷயங்களை வச்சு நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். தப்பு இருந்ததுன்னா கூட சொல்லுங்கள், நான் அடுத்த வீடியோவில் வந்து அதை நான் சொல்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிக்கலாம். வீடியோக்கு வந்து லைக் பண்ணிடுங்க. ஓகே, பை.